பஞ்சாயத்து ராஜ் சட்டம் நடைமுறைக்கு வந்தபோது தலித்துகள் ஊராட்சி மன்ற தலைவராவதில் சில நெருக்கடிகள் எழுந்தன. அவ்வாறு நெருக்கடி உருவான ஊராட்சிகளில் ஒன்று மேலவரவு ஊராட்சி. இது தலித்துகளுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு ஊராட்சி. இந்தியாவின் ஜனாதிபதியாக ஒரு தலித் வந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஊராட்சியில் ஒரு தலித் தலைவர் நாற்காலியில் அமர்வதை ஒருபோதும் நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று இந்த மண்ணில் சாதிய வன்கொடுமை தலைவிரித்தாடியது. அதன் விளைவாக மாவீரன் மேலவளவு முருகேசன் உள்ளிட்ட 7 பேர் ஒரே நாளில் படுகொலை செய்யப்படும் அவலம், பேரவலம் நடந்தேறியது. 1997ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 30ஆம் நாள் இதே வேளையில் இந்த மண்ணில் இரத்த ஆறு ஓடியது. அந்த தியாகத்தை நினைவு கூறுகிற வகையிலும் அரசியல் உரிமைக்கான அந்த போராட்டத்தை மேலும் கூர்மைப்படுத்தும் வகையிலும் ஆண்டுதோறும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி விடுதலை களம் என்கிற இந்த நினைவிடத்திற்கு வந்து முருகேசன் உள்ளிட்ட 7 பேருக்கும் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் வீர வணக்கம் செலுத்தி வருகிறோம். அதன்படி இன்றைக்கும் நாங்கள் பல்லாயிரக்கணக்கான சிறுத்தைகள் கூடி இந்த நினைவிடத்தில் விடுதலை களத்தில் வீர வணக்கம் செலுத்தி இருக்கிறோம். இந்த மண் ஒரு காலத்தில் கக்கன் பிறந்த மண் என்கிற பெயரும் புகழும் விளங்கிய மண். அவருக்கு இதே மேலூர் வட்டாரத்தில் மேலூரில் திருவுருவச் சிலை எழுப்பப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மண்ணில்தான், கக்கனை உயர்த்தி பிடித்த மண்ணில்தான் மேலவளவு முருகேசனும் படுகொலை செய்யப்பட்டான் என்கிற ஒரு களங்கமும் உருவானது. இந்த நிலையில் அண்மையிலே நடைபெற்ற பொது தேர்தலில் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த தலித் சமூகத்தை சார்ந்த விஸ்வநாதன் அவர்கள் மேலூர் பொது தொகுதியிலே போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றது மட்டுமில்லாமல் இன்றைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சராகவும் பொறுப்பேற்றிருக்கிறார். மேலவளவு முருகேசனை ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக ஏற்க முடியாது என்ற இந்த மண்ணில்தான் பொது தொகுதியிலே போட்டியிட்ட தலித் ஒருவரை வெற்றி பெற செய்து இன்றைக்கு அவரை அமைச்சராக பார்க்கும் ஒரு சூழலையும் உருவாக்கியிருக்கிறது. அந்த வகையிலே மேலூர் வட்டாரத்து பொதுமக்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியையும் உரித்தாக்குகிறேன். இந்த நல்லிணக்கம் தமிழ்நாடு முழுவதும் பரவ வேண்டும். மேலூர் பொது தொகுதியிலே ஒரு தலித் வெற்றி பெற்றார், அமைச்சரானார் என்கிற இந்த மாற்றம் போற்றுதலுக்குரியது. இந்த மாற்றம் சமூக நல்லிணக்கத்திற்கான ஒரு மாற்றம் என்பதை எண்ணி பெருமைப்படுகிறது. படிப்படியாக பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்ய போவதாக அரசு தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. விவசாயிகளின் இந்த கோரிக்கையை அரசு கனிவோடு பரிசீலிக்க வேண்டும். தேர்தல் காலத்து வாக்குறுதி தான் அது. விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்வோம் என்று தமிழக வெற்றி கழகம் தேர்தல் வாக்குறுதியாக வழங்கியிருக்கிறது. எனவே தேர்தல் வாக்குறுதியை முதல்வர் நிறைவேற்றுவார் என்று நான் நம்புகிறேன். விவசாயிகளின் போராட்டத்திற்கு வெற்றி கிடைக்கும் என்று நம்புகிறேன். தாவேக தரப்பில் ஆதரவு தரக்கூடிய கட்சிகளின் தலைவர்களுக்கும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். தேநீர் விருந்து அழைப்பு. அந்த நிகழ்வில் நாங்கள் பங்கேற்கிறோம். எது இந்த பிரச்சனையை முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு செல்வோம். தொடர்புடைய அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்வோம். அந்த ஆலையை விரைவில் திறப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துவோம்.
இது ஒரு யூகம் தானே. யூகமான கேள்விக்கு முன்கூட்டியே எப்படி நம்ம யூகமா பதில் சொல்ல முடியும்? நிறுத்தட்டும், பார்க்கலாம்.